தங்கத்தை எப்படி உருக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை எப்படி மெல்ட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலையா? கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் பேர் ராஜ். நான் ஒரு கோல்ட் ஸ்மித். இதை மேக் பண்ணுறது எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா ஒரு கோல்ட் ஸ்மித் ஆச்சாரி. வாங்க வீடியோக்குள்ளே போ. எங்களுக்கு கம்பல் வந்து ரீசெட்டிங் தான் வந்தது. ரீசெட்டிங் கம்பல் வெறும் நார்மல் கம்பல் தான். அதுக்கேற்ற மாதிரி இங்கே அலுமினியம் பேட்டர்ன் நிறையவே இருக்கும். ஸோ எங்களுக்கு நார்மல் கம்பல்னால் நார்மல் கம்பல் பேட்டர்ன் எடுத்துருவோம். நாங்கள் கல் சைஸ் எது சூட் ஆகுதோ எந்த பேட்டர்ன் அதை எடுத்துக்குப்போம். அந்த பேட்டர்னை எடுத்துக்கிட்டு கோல்டை வந்து மெல்ட் பண்ண கொடுத்துருவோம். அவர் மெல்ட் பண்ணிவிடுவார். அப்புறம் என்ன பண்ணுவோன்னா ஒரு பாக்ஸ் போடுவாங்க. அந்த 2 கம்பில் வச்சுட்டு அதில் மேலே பவுட்ரு கொட்டுவாங்க. பவுட்ரு கொட்டுன்னு களிமண் மாதிரி போடுவாங்க. ஆனால் களிமண் இல்லை, அது ஒரு குத்து மண் போட்டு ஃபுல்லாக மேலே மூடிடுவாங்க. மூடிட்ட பேர் அதை ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கம்பலுக்குள்ளே மண் இருக்கும். அந்த மண்ணெல்லாம் எடுத்துருவாங்க. அப்போ தான் கோல்டு உள்ளே போவோம். 2 பக்கம் வெட்டிடுவாங்க. அந்த மண்ணை வெட்டிட்ட பேர் அதான் கரெக்டாக உட்காரும். அப்புறம் மேலே பவுட்ரு போட்டுன்னு லைட்டாக அந்த புத்து மண்ணை போட்டுவிட்டு ஃபுல்லாக மூடிடுவாங்க. மூடிட்ட பேர் அதை எடுப்பாங்க. எடுத்த பேர் கோல்டு போகிறதுக்கு கட்டிங் பண்ணுவாங்க அந்த ஷேப்பில். அப்போ தான் அந்த கோல்டு அது வழியாக போகும். அழகாக கட் பண்ணிவிடுவாங்க. கட் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பிளேட்டை எடுத்துணும், அந்த கம்பல் பிளேட்டை. அப்போ தான் உள்ளே போய் கோல்டு உள்ளே போகும், எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். அப்புறம் மெல்ட்டிங் எடுத்து போய் அந்த மெல்ட்டிங்கை அதில் ஊற்றுவாங்க. மெல்ட்டிங் ஊற்றிட பேர் அதுக்கு இன்னொரு ஆற வைப்பாங்க. ஆற வச்சுட்டு க்ளீனிங் பண்ணுவாங்க. ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். இதுதான் கோல்டு பேட்டர்ன், இதுதான் கம்பல். அப்புறம் இதை வச்சு ப்ராசஸ் பண்ணுவோம். நாங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் சொல்கிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.